துதிக்கு பாத்திரரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். எங்கள் கண்மலையானவரே, நீர் வாழ்க. அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, உம்முடைய செய்கைகளால் எங்களை மகிழ்ச்சியாக்குபவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். ராஜா நீர் வாழ்க, உம் நாமம் வாழ்க. நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே, உண்மை உள்ளவரே, அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மையே போற்றுகிறோம். இயேசுவே, hallelujah, we bless your name, Father. Glory be to Jesus. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஹே மக்கரத்தனரே, இயேசுவே உமக்கே, இயேசுவே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. கரங்களை அசைத்து ஆராதனை, 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 ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ. ஹல்லேலூயா. வழிகாட்டும் தீபம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம், துணையாளரே, தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேக நாதரே, அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா, அபிஷேக நாதரே. எல்லாரும் கரங்களை அசைத்து ஆராதனை, 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 ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. நன்றி அப்பா. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டே. ஆராதனை
ஆராதனை. எல்லாரும் கரங்களை அசைத்து ஆமென். ஆராதனை இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர். எல்லாரும் கரங்களை அசைத்து சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை. ஆராதனைக்குரியவரே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஆராதனை, உமக்கே மகிமை, உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே எல்லாம் அப்பா, உமக்கே எல்லாம் அப்பா. ஹல்லேலூயா. கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சாட்டர்டே ஈவினிங் வர்ஷிப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படி சமூகத்திலே இருந்து ஆராதிக்கும்படி கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கோடுகை முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உம்மை நினைத்து துதிக்க, நீர் செய்தவைகளை எண்ணி நன்றி செலுத்த ஆண்டவரே உம்மோடு இன்னும் கிட்டி சேர ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். அடியாரை தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்தும். யார் யார் இதில் இணைந்து ஆராதிக்க நீர் சித்தம் கொண்டிருக்கிறீரோ அவர்களுக்கு அதற்கு ஏற்ற அனுகூலங்களை கர்த்தர் ஏற்படுத்தி நாமத்தை மகிமைப்படுத்தும். நாங்கள் எவ்விதத்திலும் பாத்திரவான்கள் அல்ல. உம்மை ஆராதிக்கும்படி தெரிந்து கொண்ட மாபெரிய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். வல்ல கரத்தில் தாழ்த்துகிறோம். மகிமை கனம் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சேர்ந்து ஒரு சங்கீத பகுதியை நாம் வாசிக்கலாம். வாசித்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். 103வது சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம். வேதத்தை கரத்தில் எடுத்து இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 103வது சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிக்கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமற் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள், எத்தனை எத்தனை நன்மைகளை ஒவ்வொரு நாளும் செய்து நம்மை மகிழ்விக்கிறார். நன்மையிலே மகிழ பண்ணுகிற கர்த்தர். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். அப்படி என்றால் நம்மை திருப்தியாக்குகிற நன்மைகள் நம்மை அழைத்தவர் கரத்தில் இருக்கிறது. இம்மட்டும் நடத்தினார். இந்த வருஷத்தின் 5 மாதங்கள் அற்புதமாய் நடத்தி இந்த புதிய மாதத்தை கிருபையாய் காண செய்து இந்த புதிய மாதத்தின் முதல் சாட்டர்டே ஈவினிங் வர்ஷிப்பில் நாம் ஆங்காங்கே இருந்தாலும் ஆவியிலே நம்மை கனெக்ட் பண்ணி நம்மை ஒருமுகப்படுத்தி அவரை துதிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை கிருபையை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். சேர்ந்து பாடல்களை பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? கன்மலையே கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகள் 1000. ஆமென். Thank you, Father. கன்மலையே கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகள் 1000. அதை எண்ணியே நன்றி சொல்வே. கண்மணி போல் காப்பவரே, அனுதினமும் என்னை நடத்தும் நல்ல வார்த்தைகள் தந்தே. வாழ்வின் பாதை இதுவே என்றீர், கரம் பிடித்தே நடத்தினீர். கன்மலையே கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகள் 1000. அதை எண்ணியே நன்றி சொல்வேன். கண்மணி போல் காப்பவரே, அனுதினமும் அனுதினமும் என்னை நடத்தும் நல்ல வார்த்தைகள் தந்தே. வாழ்வின் பாதை இதுவே என்றீர், கரம் பிடித்தே நடத்தினீர். கன்மலையே கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகள் 1000.
அதை எண்ணியே நன்றி சொல்வேன். கண்மணி போல் காப்பவரே பலவீன நேரத்திலும் பரிகாரியானவரே, எல்லா இக்கட்டு நேரத்திலும் துணையாக நின்றவரே. பலவீன நேரத்திலும் பரிகாரியானவரே, எல்லா இக்கட்டு நேரத்திலும் துணையாக நின்றவரே. உளையான சேற்றில் நின்று என்னை தூக்கி எடுத்தவர் நீரே. உந்தன் மாறாத அன்பு கீழாய் வேறொன்றும் இல்லையே. கண்மலையே கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகள் ஆயிரம், அதை எண்ணியே. ஓ கண்மணி போல் காப்பவரே கண்மலையே. துன்பம் சூழ்ந்த நேரத்திலும் இன்பமாக வந்தவரே, தொல்லை கஷ்டங்கள் மத்தியிலும் உம்மை துதிக்க செய்தவரே. துன்பம் சூழ்ந்த நேரத்திலும் இன்பமாக வந்தவரே, தொல்லை கஷ்டங்கள் மத்தியிலும் உம்மை துதிக்க செய்தவரே. ஜீவனுள்ள காலம் உந்தன் நன்மை கிருபை தொடரும் என்றே. எந்தன் வாழ்நாளெல்லாமும் நாமம் பாடி மகிமை படுத்துவேன். கண்மலையே கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகள் ஆயிரம், அதை எண்ணியே நன்றி சொல்வேன். கண்மணி போல் காப்பவரே கண்மலையே. ஹல்லேலூயா. துன்பம் சூழ்ந்த வேளையில் இன்பமாய் வந்தவர், தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் துதிக்க கிருபை செய்கிறவர். எவ்வளவு நல்ல தேவன். வாழ்நாளெல்லாம் நன்மை கிருபை தொடர செய்கிறவர். ஆமென். அவரை பாடி வாழ்த்துவதே என்ன ஆனந்தம், என்ன பேரின்பம். ஆமென். துன்பம் சூழ்ந்த நேரத்திலும் இன்பமாக வந்தவரே, தொல்லை கஷ்டங்கள் மத்தியிலும் உம்மை துதிக்க செய்தவரே. துன்பம் சூழ்ந்த நேரத்திலும் இன்பமாதே மக்கரோ ஹே பலராந்தனரே நன்றியப்பா. உம்மை துதிக்க செய்தவரே. ஜீவனுள்ள காலம் உந்தன் நன்மை கிருபை தொடரும் என்றே. எந்த வாழ்நாளெல்லாமும் நாமம் பாடி மகிமை படுத்துவேன். கண்மலையே கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகள் ஆயிரம், அதை எண்ணியே நன்றி சொல்வேன். கண்மணி போல் காப்பவரே, அனுதினமும் என்னை நடத்தும் உம் நல்ல வார்த்தைகள் தந்தே. எந்த வாழ்நாளெல்லாமும் பாடி மகிமை படுத்துவே. கண்மலையே கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகள்
ஆயிரம் அதை எண்ணியே கண்மணி போல் காப்பவரே கண்மலையே ஹalleluya ஹalleluya. அவர் செய்த நன்மைகள் எத்தனை எத்தனை ஆச்சரியமானவர். அவர் போதும் நம் பட்சத்தில். ஹalleluya. அவருடைய கிருபை போதும். அவர் நமக்கு ஆறுதல், அவர் நமக்கு ஆதரவு. எவ்வளவு நல்ல தகப்பன். போன மாதத்தை கண்ட அநேகர் இந்த மாதத்தை காணவில்லை. நம்முடைய வாழ்க்கையும் அப்படி மாற வேண்டியது. கிருபையாய் 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 பாதுகாத்து நிற்க வைத்திருக்கிறார். தேங்க்யூ லார்ட். என்னிலும் பக்தன்மார், என்னிலும் சக்தன்மார் எத்தனையோ பேர் வீணு போ. என்னை விட பக்தி உள்ளவர்கள், என்னை விட பலம் உள்ளவர்கள் எத்தனையோ பேர் இல்லை இன்னைக்கு. என்னிலும் பக்தன்மார், என்னிலும் சக்தன்மார் எத்தனையோ பேர் வீணு போ. ഏഴയാം ഞാൻ നിന്റെ സന്നിധിയിൽ നിന്നും നിൽക്കുന്നതും കൃപയേ. ஆண்டவரே, என்னை விட பக்தி உள்ளவர்கள், என்னை விட பரிசுத்தமானவர்கள், என்னை விட பலம் உள்ளவர்கள் அநேகர் இந்த மாதத்தை காணல, இந்த நாளை காணல. நான் நிக்கிறேனா ஒன்னே ஒண்ணு சொல்ல முடியும்பா, என்னுடைய பக்தியோ பலம் ஒன்னும் இல்லப்பா, உங்க கிருபை, உங்க கிருபை. നീ എൻ പക്ഷം മതി, നിന്റെ കൃപ മതി, നീ എൻ്റെ നാഥനല്ലോ യേശുവേ, നീ എൻ്റെ ദൈവമല്ലോ. நீ என் பட்சம் மதி. நீங்க என் பக்கத்துல இருந்தா போதும், உங்க கிருபை எனக்கு போதும். நீர நேசர் அல்லவா இயேசுவே, நீரன் தெய்வம். என்னிலும் பக்தன்மார், என்னிலும் சக்தன்மார் எத்தனையோ பேர் வீணுபோ. என்னிலும் பக்தன்மார், எத்தனையோ பேர் வீணு. அப்படி ரெண்டு கைகளை உயர்த்தி நன்றியோடு, ஏழையாம் ഞാൻ നിന്റെ സന്നിധിയിൽ ഇന്നും നിൽക്കുന്നതും കൃപയേ. ഏഴയാം ഞാൻ നിന്റെ സന്നിധിയിൽ ഇന്നും നിൽക്കുന്നതും കൃപയേ. ஒருவேளை உலகம் கேட்கலாம், என்னப்பா சும்மா கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லிட்டு இருக்கிற, கிருபை தான் என்ன அப்படின்னு கேட்டா, அதை சொல்லி முடிக்கிறதுக்கு நம்முடைய ஆயுள் பத்தாது. அதுதான் கிருபை. ஒருவேளை ஆண்டவர் உனக்கு கிருபை கொடுக்கலைனான்னு கேட்டா சொல்லணும், கிருபை கொடுக்கலைன்னா அடுத்த செகண்ட் என்ன பார்க்க முடியாது. கிருபை. நீ என் பட்சம் மதி, നിന്റെ കൃപ മതി, നീ എൻ്റെ നാഥനല്ലോ യേശുവേ, നീ എൻ്റെ ദൈവം. இந்த பாடலை சேர்ந்து பாடலாம். மலையாள பாடலா இருந்தாலும் நல்ல அர்த்தமுள்ள பாடல். ஆமென். சேர்ந்து பாடுவோம். ஹalleluya Jesus. Yes.
പക്ഷം മതി, നിന്റെ കൃപ മതി, നീ എൻ്റെ നാഥനല്ലോ. യേശുവേ നീ എൻ്റെ ദൈവമല്ലോ. നീ എൻ പക്ഷം മതി, നിന്റെ കൃപ മതി, നീ എൻ്റെ നാഥനല്ലോ. യേശുവേ നീ എൻ്റെ ദൈവമല്ലോ. ആത്മമണാളനെ ആനന്ദദായക, ആശ്വാസം നീ മാത്രമേ. ஆண்டவரே, எங்கள் ஆத்ம நேசரே, எங்களுடைய ஆறுதல் நீங்க மட்டும்தான்ப்பா. ആശ്വാസം നീ മാത്രമേ. വിശ്വാസ പാതയിൽ വീഴാതെ നിൽക്കുവാൻ വൻകൃപ നൽകണമേ. பாடுங்க, ஆண்டவரே இந்த விசுவாச பாதையில விழாம இருக்க உங்க கிருபை வேணும்பா. வன்கிருப നൽകണമേ. ரெண்டு கைகளை உயர்த்தி, നീ എൻ പക്ഷം മതി, നിന്റെ കൃപ മതി, നീ എൻ്റെ നാഥനല്ലോ. യേശുവേ നീ എൻ്റെ ദൈവമല്ലോ. നീ എൻ പക്ഷം മതി, നിന്റെ കൃപ മതി, നീ എൻ്റെ നാഥനല്ലോ. യേശുവേ. அப்படி ரெண்டு கைகளை விரித்து சொல்லுவோம். என்னிலும் பக்தன்மார், என்னிலும் சக்தன்மார், எத்தனையோ பேர் வீணுபோய். என்னிலும் பக்தன்மார், எத்தனையோ பேர் വീണുപോയി. ഏളയാം ഞാൻ നിന്റെ സന്നിധിയിൽ നിന്നും നിൽക്കുന്നതും കൃപയേ. ഏളയാം ഞാൻ നിന്റെ സന്നിധിയിൽ നിന്നും നിൽക്കുന്നതും കൃപയേ. നീ എൻ പക്ഷം മതി, നിന്റെ കൃപ മതി, നീ എൻ്റെ നാഥനല്ലോ. യേശുവേ നീ എൻ്റെ ദൈവമല്ലോ. നീ എൻ പക്ഷം മതി, നിന്റെ കൃപ മതി, നീ എൻ്റെ നാഥനല്ലോ. യേശുവേ നീ എൻ്റെ. ലോകം വെറുത്തു നിൻ, ലോകം വെറുത്തു നിൻ പാതയെ വിക്കുവാൻ നീ கிருபையேகணமே. பாடுங்க, ஆண்டவரே இந்த உலகத்தை வெறுத்து உம்முடைய பாதையை நாங்க கை கொள்ள எங்களுக்கு கிருபை வேணும். ஆண்டவரே கிருபை வேணும்பா. ஆமென். ലോകം ജഡം സാത്താൻ എല്ലാം ജയിച്ചിടാൻ ശക്തി പകർന്നിടണേ. ஆண்டவரே இந்த உலகம், இந்த மாம்சம், ஆண்டவரே சாத்தான் எல்லாவற்றையும் ஜெயிக்க எங்களுக்கு உங்க பலன் வேணும்பா, உங்க சக்தி வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. നീ എൻ പക്ഷം മതി, നിന്റെ കൃപ മതി, നീ എൻ്റെ നാഥനല്ലോ. യേശുവേ നീ എൻ്റെ ദൈവമല്ലോ. നീ എൻ പക്ഷം മതി, നിന്റെ കൃപ മതി, നീ എൻ്റെ നാഥനല്ലോ. യേശുവേ. ഹല്ലേലൂയ. കാത്തിരിക്കുന്ന നിൻ ശുദ്ധിമാന്മാരെല്ലാം കാഹളം கேட்டிடும்போது. ஆண்டவரே உமக்கு காத்திருக்க உம்முடைய பரிசுத்த வார்த்தை, உம்முடைய எக்கால சத்தத்தை கேட்பார்கள் ஆண்டவரே.
ഹല്ലേലൂയ. കർത്താവാം കുഞ്ഞാട്ടിൻ പൊന്മുഖം കാണുവാൻ മധ്യവാനിൽ சேர்ந்திடும். அந்த எக்காலம் துணிக்கும் போது அவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்துமநேசரை பார்க்க, அவர் முகத்தை பார்க்க மத்தியவானிலே சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். ஹல்லேலூயா. നീ എൻ പക്ഷം മതി, നിന്റെ കൃപ മതി, നീ എൻ്റെ നാഥനല്ലോ. യേശുവേ നീ എൻ്റെ ദൈവമല്ലോ. നീ എൻ പക്ഷം മതി, നിന്റെ കൃപ മതി, നീ എൻ്റെ നാഥനല്ലോ. നീ എൻ്റെ ദൈവമല്ലോ. ஹல்லேலூயா. என் தகப்பனாருடைய பாடல் இது. அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் எல்லாருடைய வெறுப்பையும் சம்பாதிக்க வேண்டி வந்தது. யாரும் இல்லாத சூழ்நிலையிலே, தனிமையாய் இருந்த நாட்களிலே கர்த்தருடைய அன்பை நினைத்து, ஆண்டவர் நீங்க போதும், அவங்க கிருபை போதும். குடும்பத்தினர் வெறுத்து தள்ளினார்கள். எல்லாம் எதுவுமே இல்லைங்கிற நிலையில உடுத்த ஒரு துணி, கையில யாரோ கொடுத்த பைபிள், இதை மாத்திரம் பிடித்து வைத்துக் கொண்டு ஆண்டவரை பார்த்து பாடினாங்க. நீ என் பட்சம் மதி, நீங்க எனக்கு போதும், நின்றே கிருப மதி, நீ என்றே நாதனல்லோ. நீரன் தேவன், நீரன் நேசர், இயேசுவே நீ என்றே தெய்வமல்லோ. இந்த காலத்து பரிசுத்தவான்களுடைய பாடல்கள் எல்லாமே பாட்டு எழுதணும்னு யாருமே எழுதினது கிடையாது. அவர்கள் அனுபவங்கள். உலகம் இனி இவர்கள் புலம்புவார்கள் என்று உற்று பார்த்த போது அவர்கள் வாயிலே அவரை துதிக்கும் பாடலை கொடுத்து பாட வைத்தார். அவர் தான் நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய கிருபை தாங்க எல்லாம். அவருடைய கிருபை இல்லைன்னா எதுவுமே இல்லை. அந்த கிருபையை நாம் ருசிக்கும்படிக்கு, அந்த கிருபையை நாம் அனுபவிக்கும்படிக்கு, அந்த கிருபையில நாம பலனடையும்படிக்கு, தைரியம் அடையும்படிக்கு தமது மாம்சமாகிய திரையை கிழித்து அவர் அண்டையில், அந்த கிருபாசன தண்டையில் தைரியமாய் சேர் பாக்கியத்தை நமக்காய் உண்டு பண்ணியிருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் அவர். கிருபாசன தண்டை ஓடி வந்து கிருபையாயிரங்கிடுமே. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. அப்பா, தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே. என் சுய பலத்தால் ஒன்றும் செய்திட அதை நீ நன்றாய் அறிவீர். என் சுய பலத்தால் ஒன்றும் செய்திட அதை நீ நன்றாய் அறிவீர். பலத்தால் எல்லாம் செய்திட உம் கிருபையால் நிறைத்திடுமே.
பலத்தால் எல்லாம் செய்திட கிருபையால் நிறைத்திடும். ரெண்டு கைகளை விரித்து சோதனைகள் தாங்க பலனில்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். சோதனைகள் தாங்க பலனில்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். சோர்ந்திடாமல் ஜெபம் ஏறெடுக்க உம் கிருபையால் நிறைத்திடும். சோர்ந்திடாமல் ஜெபம் ஏறெடுக்க உம் கிருபையால். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம் கிருபை இல்லை என்றால் நான் இல்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். உங்களுக்கு தெரியுமே ஆண்டவரே, உங்க கிருபை இல்லைன்னா நான் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமே அம்மா. தடுமாற்றம் இல்லாமல் வாழ்ந்து கிருபை தாங்க, கிருபை தாங்கப்பா. தடுமாற்றம் இல்லாமல் நான் வாழ்ந்திட உம் கிருபையால் நிறைத்திடும். ஆண்டவரே, முழுவதுமா உங்க கிருபையை தான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உங்க கிருபையை மட்டும்தான் சார்ந்து இருக்கிறோம்ப்பா. எத்தனை பேர் சொல்வீங்க, என் சுய பலத்தால், என் சுய பலத்தால் ஒன்றும் செய்திட அதை நீ நன்றாய் அறிவீர். என் சுய பலத்தால் ஒன்றும் செய்திட அதை நீ நன்றாய் அறிவீர். உம் பலத்தால் எல்லாம் செய்திட உங்க கிருபை பலத்தால் எல்லாம் செய்திட. ஜீசஸ். சோதனைகள் தாங்க, சோதனைகள் தாங்க பலனில்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். சோதனைகள் தாங்க பலனில்லை, அதை நீர் நன்றாய் அறிவீர். சோர்ந்திடாமல் ஜெபம் ஏறெடுக்க உம் கிருபையால் நிறைத்திடுமே. சோர்ந்திடாமல் ஜெபம் ஏறெடுக்க உம் கிருபையால். இரண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை. ஜீசஸ், இன்னும் தேவை, இன்னும் தேவையப்பா. அப்படியே ஜெப நிலையில வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 68வது சங்கீதம். இதனால் மாலை வேளையில ஆண்டவர் இந்த சாட்டர்டே வர்ஷிப்ல என்ன பேச வேண்டும் என்று ஆண்டவர் சமூகத்தில் ஜெபத்தில் அமர்ந்த போது கர்த்தர் ஒரு வார்த்தையை காண்பித்து பலப்படுத்தினார். ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் கூடயும் அவர் பேசலாம், அல்லது சிலரோடு தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் இடைப்படலாம். தேவன் நம்மோடு பேசுகிற தேவன். ஆனால் என்னுடைய விசுவாசம், என்னுடைய ஜெபம், ஆண்டவரே யாரோடு நீர் தருகிற வார்த்தையை பேச சித்தமா இருக்கிறீரோ அவர்கள் அதை கேட்கும்படி செய்யும். இதுதான் என்னுடைய ஜெபம், இதுதான் என்னுடைய விசுவாசம். இந்த வார்த்தை இன்னைக்கு யார் கேட்கணும்னு அவர் நினைக்கிறாரோ அவர்களை கேட்க வைக்கிறார். எனவே நான் நம்புகிறேன்,
இந்த வேளையில ஆண்டவர் சமூகத்துல பாரத்தோடு இருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு பேசுவார். எடுத்துக்கொள்ளுங்கள் 68வது சங்கீதம் அதனுடைய 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. ஹல்லேலூயா. தமிழ்ல தான் இந்த வார்த்தை ரொம்ப அருமையா இருக்கு. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நம்ம எப்பெல்லாம் ஸ்தோத்திரம் செலுத்தணுமா? பாரத்தை சுமக்கும் போதும் ஸ்தோத்திரம் செலுத்தணும், அதிலிருந்து தேவன் விடுவிக்கும் போதும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிறவர் அவரே. அப்போ நல்ல கவனமா கேளுங்க. பாரம் சுமத்தி ரட்சிக்கிறார், காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அடித்து குணமாக்குகிறார். இதுதான் புரியல. ஏன் அவர் ரட்சிக்கிறார்ல, அப்ப ஏன் பாரம் சுமத்தணும்? இல்ல, ஏன் இந்த பாரத்தை சுமக்க வைக்கிறார்? புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல எரேமியாவை கொண்டு கர்த்தர் எழுதி வைத்த வார்த்தை 3வது அதிகாரம் அதனுடைய 34 வசனங்கள், 33வது வசனம், 27, 28, 33 வசனங்கள், 27, 28, 33. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாயிருக்க கடவன். இனி 31, 32 பாருங்கள். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். 33, அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. 32, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் இறங்குவார். 31, அவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஏன் இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்போ எதை காண்பிக்கிறது? அவ என் மேல் தேவன் வைத்த பாரம் அல்லது என் வாழ்க்கையில தேவன் அனுமதித்த பாரம் என்பது என்றென்றைக்கும் அல்ல. இன்று நான் பாரம் சுமக்கிறவனாய் காணப்படுவேனானால் எனக்கு ஒரு ரட்சிப்பை என் தேவன் வைத்திருக்கிறார். இந்த பாரம் நீங்கி ஒரு விடுதலையை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிறவர் அவரே. நம்மேல் பாரம் சுமத்தினார் ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்று. நம்மேல் பாரம் சுமத்தினார். அப்போ கேள்வி, அவர் ரட்சிப்பார், ஓகே, ஏன் இந்த பாரம்? ஏன் இந்த பாரம் என்பதற்கு ஒரு 3 காரியத்தை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, இந்த பாரம் அவர் என்னை சுமக்க பண்ண காரணம் என்ன? 1, நான் மீண்டும் மீண்டும் அவரிடத்தில் வர அவர் விரும்பினபடியால். திரும்ப 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 பவுல் வாழ்க்கையில ஒரு பலவீனம் என்கிற பாரத்தை கொடுத்தார். அது முள்ளாய் அவனை குத்தி கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் திரும்ப திரும்ப கர்த்தரிடத்தில் வந்தான். பலமுறை பயன்படுத்துகிற வார்த்தைகளில் ஒன்று, தேவன் நெருக்கத்தை அனுமதிக்கிறதே நம்மை அவரோடு நெருங்க பண்ணுவதற்காக, மீண்டும் மீண்டும் அவரிடத்தில் வர பண்ண. யோசேப்பின் சகோதரர்கள் எகிப்துக்கு தானியம் வாங்க போறாங்க.
யோசேப்பு பார்த்துட்டாரு இது தன்னுடைய சகோதரர்கள் என்று. உண்மையிலே அவனுடைய மனதில் பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் இருந்திருக்குமானால் அத்தனை பேரையும் தண்டிக்கிற அதிகாரம் கையில் இருக்கிறது. ஏதாவது செஞ்சா கூட யாரும் கேட்க வர மாட்டாங்க. ஆனால் அதை செய்யாமல் சற்று கடினமாய் நடத்தினார். முதலாவது சிமியோனை பிடித்து வைக்கிறார். அடுத்து இவர்களை அனுப்பி விடும்போது அவரவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மூட்டையில ஆகாரம் தானியத்தோடு கூட பணப்பையும் இருக்கிறது. எல்லா தேசத்திலிருந்தும் யோசேப்பின் இடத்திலே தானியம் வாங்க வராங்க. எல்லாருக்கும் தானியத்தை கொடுத்து அனுப்பி விடுகிறார். ஆனா இவர்களை கடினமாய் நடத்துகிறார். சிமியோனை பிடிச்சு வச்சுட்டாங்க. இது ஒரு பாரமான சூழ்நிலை. எதற்காக இப்படி நடத்தலைன்னா இந்த சகோதரர்கள் என்ன செய்திருப்பார்கள்? தானியத்தை வாங்கின கையோட போயிருப்பாங்க, திரும்ப வர மாட்டாங்க. சிமியோனை பிடித்து வைத்தது எதற்கு தெரியுமா? தண்டிப்பதற்கல்ல, நீ திரும்ப வரணும், திரும்ப வரணும். திரும்ப வர வைக்கிறார். திரும்ப வராங்க. பென்யமீனை கூட்டிட்டு வராங்க. பென்யமீன் பையில ராஜாவின் பாத்திரம் இருக்கிறது, பணப்பை இருக்கிறது. யோசேப்பை விட்டு திரும்பி போறாங்க. திரும்ப சேவர்கள் வந்து பிடிச்சிட்டு போறாங்க. திரும்ப சில சூழ்நிலை சற்று கடினமாயிருக்கும், சற்று பாரமாயிருக்கும். அப்பொழுது கேட்கலாம், ஏன் இதை அனுமதிக்கிறீர்? கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்கள். நீங்கள் அதிகம் யாரிடத்தில் போயிருந்திருப்பீர்கள் தெரியுமா? அவர்கிட்ட மட்டும்தான். பாரம் சுமக்கிறவனை விசாரிக்கிறதுக்கு இந்த பூமியிலே அவன் யாரும் இல்லை. பாரம் சுமக்கிறவங்களை கேர் பண்ண, அவர்களுக்கு தோள் கொடுக்க, அவர்களுக்கு கை கொடுக்க, அவர்களை தூக்கிவிட இந்த பூமியில் யாரும் இல்லை. யாரும் இல்லை என்கிற நிலை வந்த போதுதான் ஓசியா 2 இருக்கிறது, நான் என் முந்தின புருஷன் இடத்திற்கு போவேன். ஹல்லேலூயா. நான் இப்பொழுது இருந்ததை காட்டிலும் அப்பொழுது சில நெருக்கத்தை அப்பா அனுமதித்தது. ஏன் இந்த பாரத்தை வைத்திருக்கிறார்? அவர் மனப்பூர்வமாய் உன்னை சிறுமைப்படுத்தி சஞ்சலப்படுத்துகிறவர் எல்லாமா. அவர் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார், ஒரு பர்பஸ் இருக்கிறது. தானியம் வாங்க வந்த எல்லாரையும் யோசேப்பு இப்படி நடத்துறாரா? எல்லாரையும் நடத்தவில்லை. யார திரும்ப திரும்ப பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அவர்களை மட்டும்தான் இப்படி நடத்துகிறார். நல்ல கவனிங்க. யோசேப்பின் சகோதரர்கள் திரும்ப வராங்க. கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? யோசேப்போடு கூட இருக்கிறாங்க. உன்னை திரும்ப திரும்ப வர வைக்கிறதுக்காக சில சூழ்நிலை அனுமதிக்கிறார்னா புரிஞ்சுக்கோ, நீ எப்போதும் அவரோடு இருக்க அவர் விரும்புகிறார். ஆமென். எப்போதும் அவரோடு இருக்க. இரண்டாவதாக ஏன் இந்த பாரத்தை அனுமதிக்கிறார்? 32வது சங்கீதம் அதனுடைய 3, 4, 5 வசனங்களை வாசிக்கிறேன். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமா இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அப்போ இங்கே கர்த்தருடைய கை பாரமாய் வைக்கிறார். எதற்காக? உணர்த்த. நாம் நம் பிழைகளை உணர்ந்து கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்ய, நாம் எவ்விதத்திலும் நம்முடைய பாவங்களை அவருக்கு முன்பாக மறைப்பது அவருக்கு பிரியமில்லாத காரியம். அவருக்கு தெரியும், ஆனா நாம மறைக்கிறோம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்படி என்றால் தேவன் அனுமதிக்கிற பாரம் எதற்கு தெரியுமா? நீ வாழ்வடைய வேண்டும் என்பதற்காக. 139 தாவீது சொல்லுகிறார், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உம்முடைய கையை என் மேல் வைக்கிறீர். அதை 32வது சங்கீதத்தோடு இணைத்து பார்க்கும்போது அந்த கை எப்படி இருக்கு? சில நேரத்தில் பாரமா இருக்கு. எதற்காக இந்த பாரம்? பாவத்தை, அக்கிரமத்தை மறைக்காமல் உமக்கு அறிவித்தேன். நீ மறைச்சிடக்கூடாது.
நம் பாவங்களை மறைப்போமானால் வாழ்வடைய மாட்டோம். எரிகோவிலிருந்து எடுத்த சில பொருட்களை ஆகான் மறைத்தான், அவன் வாழ்வை இழந்தான். ஆண்டவர் அவங்க என்னெல்லாமோ பண்றாங்க, அவங்க மேல அவங்க கையை வைக்காம, நான் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் என் மேல கையை இருத்தி வைக்கிறீங்களே ஆண்டவர், எதற்கு? நீ வாழ்ந்திருக்கணும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணுங்கிறதுக்காக நான் சில நேரத்தில் இந்த பாரத்தை அனுமதிக்கிறேன்ப்பா. பாரங்கள் என் மீது ஏறிடும்போ സാരമില്ലെന്നവൻ ചൊല്ലിടുന്നു. நம் நிலையை உணர்த்த அனுமதிக்கிறார். நம் நிலையை உணர்த்த அனுமதிக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். மூன்றாவது, எதற்கு அனுமதிக்கிறார் தெரியுமா? நான் ஒரு வெயிட்டை, என்னால் தூக்க முடியாத ஒரு பாரத்தை நான் சும்மா கேஷுவலாக ஜாலியாக நான் நடந்து போயிட்டு இருக்கிறேன். திடீர்னு என்னால் தூக்க முடியாத ஒரு வெயிட் என் தலையில் இருக்கும்போது என் கண்ணு தேடும், யாரை தெரியுமா? யாராவது எனக்கு உதவ மாட்டாங்களா? யாராவது இதை பிடிச்சி ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா என்கிற அந்த தேடல் வரும். அதன் அர்த்தம் என்ன? பாரம் நம்மேல் ஏறும்போது நாம் நம்மை சார்ந்திருக்க மாட்டோம். நம்மிலும் பலவானாகிய ஒருவரை சார்ந்திருக்க நமக்குள்ள அந்த தேடல் உண்டாகும். தேவன் சில வேளைகளிலே பாரத்தை அனுமதிப்பது எதற்கு தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவரையே சார்ந்திருக்க. என் சுயபலத்தால முடியாது, உங்க கிருபையால மட்டும்தான் முடியும் என்கிற அந்த நிலையிலே நம்மை கொண்டு வருகிறார். கொண்டு வந்து அவர் மார்பிலே சாய்ந்திருக்க பண்ணி நம்மை கிருபையாய் நடத்தி கொண்டு செல்லுகிறார். வெயிலின் தாக்கத்தை அதிகம் அனுபவித்தவனே நிழலை தேடுவான். அவனுக்கு மட்டும்தான் நிழலின் அருமை என்ன என்பதை புரிய முடியும். வெயில் நல்ல சுள்ளுன்னு அடிக்குது, உடனே அவனுக்குள்ள அந்த தேடல், நிழல். பாரங்கள் தலைமேல ஏறும்போது நான் உன் வலப்பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா? அவரை தேடலும், அவரோடு அவர் மார்பில் சாய்ந்து, நீங்க இல்லைன்னா நான் இல்லாண்டவரே. ஹல்லேலூயா. நம்ம பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. கர்த்தர் நல்லவர், வேண்டிய கிருபைகளை தந்து நடத்துவார். ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஆண்டவரை அறிந்த பிறகு, ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு இந்த அனுபவத்தில் நடத்தப்படுகிறீர்களா? திரும்ப திரும்ப அந்த முள்ளு குத்தும் போது பவுல் உடனே அவர் தான் ஞாபகம் வரும். நம்மை வாழ்வடைய பண்ண, அவரை சார்ந்திருக்க பண்ண, சுகமுள்ள காலத்திலும் கண்ணீரின் நேரத்திலும் அவர் போதுமானவர். அவரே போதுமானவர், அவரே தஞ்சமானவர், அவரே எல்லாமானவர். ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு போகிறான் மோரியா மலைக்கு. கழுதை மேல விறகுகளை வைத்து 2 வேலைக்காரர்களை உடன் அழைத்து கொண்டு போகிறான். 3 நாள் பிரயாணம் பண்ணி போகிறான். தேவன் குறித்த ஸ்தலம் வந்த போது வேலைக்காரர்களையும் கழுதையும் கீழே நிறுத்திவிட்டு அந்த விறகுகளை எடுத்து ஈசாக்கின் தலை மேல வைத்து, ஆதியாகமம் 22:6, ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். மூன்றாவது வசனத்தில் இருக்கிறது கூட்டிக் கொண்டு போனான் என்று. 6வது வசனத்தில் இருக்கிறது கூடி போனார்கள் என்று. 3வது வசனத்தில் கூட்டிக் கொண்டு போனான். வா, என் பின்னாடி வா. ஆபிரகாம் முன்னாடி போயிருப்பாரு,
ஈசாக்கு பின்னாடி வந்திருப்பார், இல்லைன்னா ஆபிரகாம் பக்கத்துல நடந்திருப்பார். கூட வர்றது, கூடி போறது என்பது, ஈசாக்கு தலை மேல பாரத்தை வைத்திருக்கிறார், ஆபிரகாம் ஈசாக்கு மேல கையை வச்சிருக்கிறார், அல்லது ஒரு கை அந்த விறகு பிடிச்சிருக்கிறார். ஈசாக்கு அது வெயிட்டா தெரியல. ஏன்? அப்பா கரை மேல இருக்கு, அப்பா பக்கத்திலே இருக்கிறார். அவர் பக்கத்திலே இருப்பார்னா இந்த பாரங்கள்லாம் நமக்கு ஒண்ணுமே இல்ல. தனியே விட மாட்டார். உன் மேல ஒரு பாரத்தை அனுமதித்து விட்டு உன்னை தனியே விட மாட்டார். பத்மு தீவில யோவானை தூக்கி போட்டது அவர் வந்துட்டார். அவர் வந்ததுக்கு அப்புறம் யோவான் பத்மு தீவை குறித்து எழுதவே இல்லை. அவரை பார்த்ததுக்கு அப்புறம் அவரை குறித்து தான் எழுதுகிறான். அவரை பார்ப்பதற்கு முன்னே அவன் சூழ்நிலையை குறித்து எழுதுகிறான். பத்மு தீவில் இருந்தேன், எப்பொழுது அவரை பார்க்கிறான் அதன் பிறகு அவரை குறித்து எழுதுகிறான். தேவன் அனுமதிக்கிற பாரம் எதற்காக? அவரை சார்ந்திருக்க, அவரையே சார்ந்திருக்க. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிறவர் அவரே. எல்லாரும் கண்களை மூடி, என்றே பாரம் சுமக்குன்னவன் യേശു, എന്നെ നന്നായറിയുന്നവൻ യേശു, എന്റെ ഭാരം ചുമക്കുന്നവൻ യേശു, എന്നെ നന്നായറിയുന്നവൻ. താങ്ക് യു ഫാദർ. യേശു, സുഖമുള്ള കാലത്തും കണ്ണുനീർ നേരത്തും യേശു മാത്രം മതി. സുഖമുള്ള കാലത്തും കണ്ണുനീർ നേരത്തും യേശു മാത്രം മതി. Come on, രണ്ട് കൈകളെ ഉയർത്തി. യേശു എൻ്റെ സ്നേഹിതൻ, യേശു എൻ്റെ പ്രാണപ്രിയൻ, യേശു യേശു എൻ്റെ സ്നേഹിതൻ, യേശു എൻ്റെ പ്രാണപ്രിയൻ. സുഖമുള്ള കാലത്തും കണ്ണുനീർ നേരത്തും യേശു മാത്രം മതി. സുഖമുള്ള കാലത്തും കണ്ണുനീർ നേരത്തും യേശു മാത്രം മതി. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர். நீர் நேசிப்பதின் அடையாளமாக உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தந்து எங்களை உயிரடைய பண்ணுகிறீர். இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை பாட, துதிக்க, ஜெபிக்க கிருபை செய்து உம்முடைய வார்த்தையால் எங்களோடு பேசி நீர் இடைப்பட்டு பலப்படுத்தினீர். அநேக உள்ளங்களை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறேன். நான் இருக்கிறேன் என்று சொல்லி, நான் உன்னை என்றென்றைக்கும் கைவிட மாட்டேன், மேல் பாரம் சுமத்தினாலும் நான் உன்னை ரட்சிப்பேன் சொல்லி உடைய பிள்ளைகளுக்கு நீர் நம்பிக்கை ஊட்டி திடப்படுத்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். மீண்டும் மீண்டும் இடத்துல வர வைக்க, எங்களை வாழ்வடைய பண்ண, உம்மையே சார்ந்திருக்க பண்ணவே நீர் சில காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறீங்கப்பா. நீர் ஒருபோதும் எங்களுக்கு தீமை செய்ததில்லையப்பா, தீமை செய்ய மாட்டீங்கப்பா. நீர் நல்ல தகப்பன், எங்களுக்கு எப்பவுமே நல்ல ஈவை தருகிற ஒரு ஆண்டவரே. இந்த நம்பிக்கை இந்த நாளில் ஒரு விசை கூட எங்களுக்கு தந்து எங்களை தேற்றின தயவுக்காய் நன்றி. ஒவ்வொருவரை ஆசீர்வதியும்,
இந்த வார்த்தைகள் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளோடு பேசி கொண்டிருக்கட்டும். மகிமை கனம் துதி எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.